ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேசல் மூவி இருக்கு இல்லையா? ஸோ அதோட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்ஃபினிட்டி கேசல் மூவி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன் பாட்டாக. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து டோமாக்கும் சினோபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்மளோட ஃபைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சினோபுக்கும் டோமாவுக்கு தான் வந்துருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ இன்னும் லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போகலான்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, சோரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சினோபு வந்து எனக்கு இது எந்த இடம்னே தெரியல, அதுவும் இல்லாமல் எனக்கு பிளட் சென்ட் வந்து க்ளீனாகவே தெரியுது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு டீமன் உட்காந்துருக்கு. அதை பார்க்குறாங்க. அதை சுற்றி, அதாவது அந்த டீமனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் வந்துருக்கு. அதாவது மெயினாக மொத்தம் பொண்ணுங்களோட டெட் பாடி தான் இருக்குது. அதில் ஒரு பொண்ணு வந்து உயிரோட காப்பாற்றுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளோட சினோபு வந்து பார்த்துட்டு அவன் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்க டீமன், அதாவது நம்மளோட பெரிய கை, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டீமனே நான் வந்து சொல்லுவேன். ஸோ டோமா வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு வந்திருக்க மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து நம்மளோட சினோபு வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சினோபு வந்து டோமாவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாலே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல, இந்த இடத்துக்கு கரெக்டான ஆளை தான் நக்கிமே வந்து அமுச்சு வச்சிருக்கா. ஸோ நக்கிமேக்கு வந்து நான் ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கேன், அவளுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டீமன் ஹண்டர்ஸ்லாம் விடுங்கன்றமா சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க மாதிரி நம்மளோட சினோபுக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து வருது. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கனைய கூட, அதாவது அவங்களோட அக்கா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பெரிய அக்கா, எல்டர் சிஸ்டர். ஸோ அவங்க வந்து சாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டீமன் கையால் தான் செத்துருப்பாங்க. அப்படி சாகும் போது அவங்க வந்து நீ வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டுக்காத, நீ வந்து ஒரு நார்மலாக ஒரு பொண்ணோட லைஃப் வந்து வாழ, அதாவது நார்மலாக ஒரு பொண்ணு எப்படி வாழுமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நீ வாழணும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே நீ வந்து தலையிடாத, உன்னோட வாழ்க்கையை நிம்மதியாக நீ வந்து வாழு, இந்த விஷயத்துலாம் இறங்கிறாத, இப்படி இருந்தனாலே எனக்கு வந்து போதும், நான் சொல்கிறத மட்டும் கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டர், அதாவது கடைசி நேரத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கடைசி இதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சினோபு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை உன்னை யார் கொண்டான்னு சொல்லு, நான் கண்டிப்பாக அவங்க கூட வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன், அவங்கள கண்டிப்பாக நான் கொலை பண்ண விட மாட்டேன், யார் சொல்லுன்றமா சொல்லிட்டு சினோபு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இது பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் போது அவங்களோட சிஸ்டருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட தலையில் பிளட் ஸ்கார் மாதிரி ஒன்று வந்து இருக்கும், அவனோட ஹெட்டோட டாப்லன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பார்த்துட்டு நம்மளோட சினோபு இப்போ நம்மளோட டோமாவை பார்க்கும்போது தான் தெரியுது, டோமா தான் தலைவர் தான் அந்த மொத்தத்தையும் பண்ணியிருக்கான்ற இப்போ தான் வந்து நம்மளோட சினோபு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த செகண்டே சினோபு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோமா பக்கத்தில் இருக்க அந்த உயிரோட இருப்பாள் அந்த பொண்ணை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து காப்பாற்றி ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்த வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது நம்மளோட டோமா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, நான் பார்த்ததுலேயே ஒரு ஃபாஸ்ட்டான பில்லராக நீ தான் இருக்க, ஸோ ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட டோமா வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இப்போ நான் சொன்னல இந்த விஷயத்தை தான் நினைக்கிறான். அப்போ நம்மளோட சினோபு வந்து உனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அப்போது அடுத்த செகண்டே அந்த பொண்ணோட கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக, மொத்த பாட்டும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுருது. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோமா வந்து அவனோட ஃபேன் மாதிரி ஒன்று வச்சுருப்பான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் தூரத்துலேருந்தே கைட்டுறான். அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுது. இதை பார்த்தோன்னே சினோபுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து விடு, அவள் தானே கேட்டுட்டு இருந்தா சாவணும், அதாவது காப்பாற்றுன்னு கேட்டுட்டு இருந்தா, அது வந்து என் காதுக்கு சாவுன்ற மாதிரி கேட்டுன்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவளுக்கு எட்டர்னலான ஒரு லைஃப் வந்து கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே அவளுக்கு எந்த சஃபரிங்கே இருக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம டோமா வந்து நல்ல மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம சினோபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. அப்போது சினோபு வந்து இந்த ஹவரியை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி உனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கேட்குறான். அப்படி கேட்கும்போது நம்ம டோமா வந்து அந்த ஃப்ளவர் ப்ரீதிங் யூஸ் பண்ணாலே அந்த பொண்ணு இது மாதிரியே என் கண்ணுக்கு வந்து தெரியுது, ஆமாம் அவளுமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருப்பா, நான் வந்து அவளை சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் சன்னு வந்துருச்சு, அதனால் நாங்கள் வந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அவள் மட்டும் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், டேஸ்ட்டாக வந்து ஒரு ஃபுட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அடுத்த செகண்டே சினோபுக்கு வந்துச்சு ஒரு கோவம், ஸ்ட்ரெயிட்டாக கத்தி எடுத்துகிட்டு போய் ஒரே சொல்லுவான், நம்மளோட டோமாவோட ஒரு லெஃப்ட் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுறா. ஸோ டோமாவோட கண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்வாடை வந்து இறக்கிடுறா. ஸோ டோமா வந்து பரவாயில்லப்பா, நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, உடனே அந்த இடத்துல லோட்டஸ் ஐஸ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணான். அப்படியே ஃபுல் இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்படி ஃப்ரீஸ் ஆனோடனே நம்மளோட சினோபுக்கு ப்ரீத்திங்கே பண்ண முடியல, மூச்சை விட முடியல, பயங்கர கஷ்டப்படுறா. ஸோ இது என்ன பவர்னு எனக்கு வந்து என்னால் கெஸ் பண்ணவே முடியல, இது ஐஸ் பவர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ஈவன் என்னால் ப்ரீத்திங்குமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது இது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குப்பா,
என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு கண்ணில் குத்தி என்னை வந்து சாவடிக்க முடியாது. டீமன்ஸை வந்து நெக்கில் வந்து இது பண்ணால் தான் வந்து கொல்லைய முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட டோமாவே அந்த பிளான் கொடுத்துட்ருக்கான். நீ வந்து என்னோடய கழுத்தில் விட்டு அப்போ தான் நான் சாவன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாசிராக்கு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து நீ வந்து உன்னை நான் இப்படி கொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் என்னோடய பாய்சன் யூஸ் பண்ணி உன்னை கொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட சினோபு வந்து தூரத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ஒரு நார்மல் டீமன் கிடையாது, அப்பர் டூவில் இருக்க டீமன். ஸோ இந்த பாய்சன்லாம் அவனை ஒன்றுமே பண்ணாது. அவன் வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த பாய்சன்னால் என்னை எதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு வந்து நல்லாவுமே தெரியும் நீ வந்து ரொம்பவுமே இதுக்காக ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கன்ட்டு. பட் ஆனால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த பாய்சன்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மேலே உன்னை வந்து விட்டு வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறான், நம்மளோட டோமாவோட ஃப்ளாஷ்பேக். அவன் வந்து சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது, அதாவது சின்ன வயசில் குழந்தையாக இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து ரெயின்போ ஐஸ் வந்து அவனோட ஐ கலரே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. அவனை பார்த்துட்டு அவனால் கடவுளோட குரலே வந்து கேட்க முடியும், அவன் ரொம்பவுமே கிரேட்டஸ்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைல்டு ப்ராடஜியாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் க்யூட்டாகவும் அட் த சேம் டைம் ஸ்மார்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருப்பான். ஸோ அதனால் அவனோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூப்பிடான விஷயத்தை வந்து பண்ணதாக இவன் வந்து சொல்கிறான். ஸோ என்ன விஷயம்னா, இந்த பாரடைஸுன்ற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க வந்து பேசுவாங்களாமா. ஸோ அப்போ அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனால் கடவுளோட வாய்ஸ் கேட்க முடியும் இல்லையா, ஸோ இதனால் இவன்கிட்ட வந்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போது நம்மளோட டோமா வந்து இவனுங்க ஏன் வந்து இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கானுங்க, இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இந்த விஷயம்லாம் ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது, ஸோ இந்த பாரடைஸுன்ற ஒரு மேட்ரே கிடையாது, இவனுங்களுக்குலாம் அறிவே இல்லை போலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பையனாக பார்த்துட்ருக்கான். அப்படி பார்க்கும்போது ஒரு வாட்டி அவன் என்ன பண்ணுறான்னா, சரி இவனுக்கு என்ன தான் பேசுகிறான்னு கேட்டு பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்களோட கதையை பற்றி வந்து பையனாக கேட்க ஆரம்பிக்கிறான். அப்படி கேட்கும் போது தான் அவனுக்கு வந்து அவனுங்களோட பர்சனல் ஸ்டோரி எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்றது புரியுது. இதை கேட்டு அவன் பார்த்தீங்கன்னா அழுவே ஆரம்பிச்சிடான். ஸோ அழுவ ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அவங்களோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு பாரடைஸ்க்கு தானே போகணும், அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொண்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுறான். ஸோ அப்படி சாப்பிட்டு எலும்பாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மண்டோடாக வந்து ஃபுல்லாக பின்னாடி வந்து அடுக்கி வச்சுருப்பான். அவனோட ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொல்றது தானே தப்பு, அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அதாவது அவனோட உடம்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருப்பாங்க, ஸோ அவனோட சேர்ந்து அவங்களோட எட்டர்னல் லைஃப் வந்து வாழ முடியுன்றது தான் நம்மளோட டோமாவோட ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கான். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து லாஜிக் வந்து கொடுக்கும்னு எனக்கு வந்து தெரியல. பட் அவனுக்கு வந்து அவங்கள சாவடித்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ வரவங்க எல்லாரையும் சாவடித்து சாப்பிட்டு அப்படியே மண்டோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஃபுல்லாக அடிக்க வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு டீமனாகவும், அதாவது அவனோட பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து பார்க்குறான். ஸோ அப்படி வந்து அவனோட பேக் ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவன் பயங்கரமாக கொலை பண்ணி அவங்கள சாப்பிட்டு ஸ்லாப்பில் வந்து மண்டோட்டெலாம் அடுக்கி வச்சு இந்த மாதிரி ஈவிலாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சினோபுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ஸ்டோரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சினோபு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து பரவாயில்ல, என்னோட பிளட் டீமனா டெக்னிக் யூஸ் பண்ணி கூட நீ வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்க, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெக்னிக் வந்து உன்னோட லங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், ஸோ அதனால் அவனால் சீக்கிரமாக நிற்க முடியாமல் போயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவள் வந்து அவளோட கையை வந்து நோட் பண்ணுறான். ஆக்சுவலாக வந்து உருவப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருப்போம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்பவே டைனியாக வந்திருக்கேன், ஏன் வந்து என்னோடய கையில் அந்தளவுக்கு டைனியாக இருக்குது, என்னோடய அக்கா மாதிரி நான் வளர்ந்துருந்தேன்னா எனக்கு மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், மேபி என்னால் அவங்களோட அந்த தலையை வந்து வெட்டியிருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் மேலே தான் ஏதோ தப்பு இருக்க மாதிரி. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே வந்து என்னோடய ஃபேமிலி எல்லாருமே கொண்டாங்க, என்னோடய அப்பா அம்மா, என்னோடய அக்கா, என்னோடய மொத்த சக்ஸஸ் எல்லாருமே வந்து கொண்டுட்டாங்க, அதாவது கனவை தவிர இது எல்லாருமே கொண்டுட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்னோடய ஃபேமிலி வந்து உயிரோடு வந்திருக்கும், என்னோடய சக்ஸஸஸ் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, பட் என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியல, ஸோ ஏன் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுவுற ஸ்டேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து இன்செக்ட் லேடி சினோபு கோச்சோ அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கா, ஸோ நீசானை வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த அளவுக்கு உடஞ்சி போகணுன்னு எந்த அவசியமே கிடையாது, ஸோ நீ வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியாதுன்னா எதுவுமே கிடையாது, உன்னோட ஃபுல் ஃபார்மை வந்து நீ வந்து யூஸ் பண்ணு, உன்னோட கடைசி எண்டு வரைக்கும் நீ யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல அவனோட பிளட் டீமன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாப்
ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பான். ஒரு எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்லாஷ் வந்து விழுந்துருது ஷினோபோட பாடியில். ஸோ அதனால் பயங்கரமாக காயமாகி அவங்களால எந்திரிக்க முடியாத மாதிரி விழுந்திருப்பாங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் கேட்டு அவங்க மோட்டிவேட் ஆகி எந்திரிச்சு நிற்கும் போது நம்மளோட டோமா வந்து எப்படா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கே வந்து புரியல, நீ வந்து ஒரு ஹியூமன் தானா, இந்த மாதிரி வீக்கான ஆள் ஒன்னாலே வந்து இந்த அளவுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து நம்மளோட ஷினோபுவுமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு நார்மலான டீமனை கொன்னா ஒரு 10 பேர் வந்து உயிரோட தப்பிக்க முடியும். அதே மாதிரி ஒன்றை மாதிரி ஒரு அப்பர் டீமன் இருக்காங்க இல்லையா, அப்பர் முன் டீமன். ஸோ இவங்களை கொண்டா ஒரு 100 பேராச்சும் படைப்பாங்க, கண்டிப்பாக நான் எதனா பண்ணுவேன்றமா சொல்லிட்டு அவங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோமா வந்து சீலிங்கோடே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குத்திடணுன்றமா சொல்லிட்டு பிளான் வந்து வைப்பாங்க. அப்படியே பாய்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டோமா வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த டோமா வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு ஆசிரவா நீ தான் இருக்க, ஃபாஸ்டஸ்ட்டு பில்லர்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த செகண்டே நம்ம ஷினோபு என்ன பண்ணுறான்னா, அவனோட ஸ்வாட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே சீலிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா டோமாவை குத்திடுறாங்க. டோமாவுக்கு ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கி போயிடுது. அந்த ஸ்வாடு மூலிமா அவங்க பாய்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணி டோமாவோட உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கனவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருப்பாங்க, மாஸ்டர்னு சொல்லிட்டு பயங்கரமாக தூரத்துலேருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. மேலே வந்து டோமா என்னை வந்து உன்னால் இந்த மாதிரி அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி கொல்ல முடியும்னு நினச்சியா, பட் சீரியஸாக நான் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உன்னால் வந்து இந்தளவுக்கு பண்ண முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தளவுக்கு வீக்கஸ்டான, அதாவது உன்னோட அக்காவோட நீ ரொம்பவே வீக்காக இருக்க, பட் ஆனால் நீ வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட் வந்து கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து உன்னை சாப்பிட்றதுக்கு நீ எலிஜிபிளான ஒரு ஆள் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஷினோபு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறான். ஸோ ஷினோபு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கும் போதே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி வந்து இவனோட பாடிக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்களோட பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனோட உடம்போட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபுல் பாடியுமே அப்சர்வ் பண்ணுறான். இது கனவு வந்து வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக நம்ப முடியல. ஸோ மேலே வந்து ஷினோபுவோட ஸ்வாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த தரையில் விழுந்துருது. அப்போ கனவு வந்துட்டு எப்படி இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த செகண்டே வந்து ஃப்ளவர் ப்ரீத்திங்கோட 4th ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோடய வந்து பார்த்தீங்கன்னா டோமா மேலே ஒரு ஸ்லாஷ் விழுந்திருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, என்னையே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே டொமைனை வந்து ஷிஃப்ட் பண்ணி விட்றான், அதாவது ரூம் ஷிஃப்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோமாவுமே, அதாவது நம்மளோட ஷினோபுவுமே வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களோட அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லையா, அப்படி வந்து அந்த பட்டர்ஃப்ளையை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சு பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ கடைசியாக டோமா கொள்றதுக்கு முன்னாடி ஷினோபுகிட்ட கேட்பான், ஸோ உங்களோட லாஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராட் இன் த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷினோபு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே நம்மளோட ஷினோபுவோட கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர், ஈவன் எனக்குமே டீமன் ஸ்லேயரில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் ஷினோபு. ஸோ அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறந்தாச்சு, அதாவது ஒரு பில்லரே வந்து பார்த்தீங்கன்னா காலி. ஸோ இதுக்கப்புறம் வர பாட்டில் நம்ம வந்து அடுத்தடுத்த ஃபைட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து ஷினோபோட ஃபேன்ஸாக இருக்கீங்க, அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக என்ன போஸ்ட் பண்ணலான்றதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, அதுவும் இல்லாமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.